Hi friends, so இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட சிஸ்டமை வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டு ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிளாக் லேயர் ரிடக்ஷன் டெக்னிக் பார்த்தோம். ஸோ அதுலேயும் சிஸ்டமுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிச்சோம் பை யூஸிங் எ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக். ஸோ இங்கே சிக்னல் ஃப்ளோ கிராஃபை யூஸ் பண்ணி ஸோ எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபை ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா எஸ்ஜே மேன்சன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து இது சொன்னார். ஸோ அவர் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு பேர் மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Mason's gain formula. So இந்த formula எதுக்குன்னா to find the transfer function of a system. So suppose என்னோட transfer function TF. So transfer function of a system TF which is equal to 1 by del summation of where k which is equal to 1 to n. So pk into del k. So pk into del k. ஸோ இதுதான் வந்து மேசன்ன்ற சயின்டிஸ்ட் வந்து டெரைவ் பண்ண ஃபார்முலா. ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து ஒன்று என்னென்னு சொல்லிடுறேன் நான். ஸோ பிகே அப்படின்றது வந்து லூப் கெயின் ஆஃப் எ கேத் பாத். ஸோ லூப் கெயின் ஆஃப் கேத் ஃபார்வர்ட் பாத். Kth forward path. So next del. So del அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு 1 minus sum of individual loop gain plus sum of loop gains of two non-touching loops. So two non-touching. So minus. So இந்த ஃபார்முலா அப்படியே போய்கிட்டே இருக்கும். So 1 minus sum of individual loop gains. ஸோ ஒவ்வொரு லூப்போடைய லூப் கெயினை நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இந்த இடத்துல சப்போஸ் 2 லூப் வந்து டச் ஆகாமல் இருக்குன்னா அதனுடைய லூப் கெயின்ஸை நாம் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் சம் ஆஃப் லூப் கெயின்ஸ் ஆஃப் 3 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ ப்ளஸ் சம் ஆஃப் லூப் கெயின்ஸ் ஆஃப் 4 நான் டச்சிங் லூப்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டெல். ஸோ நெக்ஸ்ட் டெல் கே. ஸோ டெல் கே அப்படின்றது என்னன்னா டெல் கேவும் டெல்லும் ஒன்று தான். பட் இதை வித் ரெஸ்பெக்ட் டு நாம் வந்து கேத் ஃபார்வர்ட் பாத் வச்சு நம்ம செய்கிறோம். ஸோ அப்போ டெல் கே அப்படின்றது ஸோ டெல் ஃபார் கேத் ஃபார்வர்ட் பாத். ஸோ டெல் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஃபார்வர்ட் பாத்தை கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் டெல் கே கண்டுபிடிக்கும் போது கேத் ஃபார்வர்ட் பாத்தை நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த டெல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அப்போ இதை நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளத்துக்கு போவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ ஒரு சிஸ்டமுடைய சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் ஸோ இதெல்லாம் நோடு. ஸோ இந்த ஆர்ன்றது இன்புட் நோட், சின்றது அவுட்புட் நோட். ஸோ இந்த இடத்துல ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் கனெக்ட் பண்ணுறது பிரான்ச்சு. அந்த பிரான்ச்சுக்கு மேலே அதனுடைய கெயின் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டி இது 1, இந்த இடத்துல இ இது வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுக்கு பேர் லூப்பு. ஸோ லூப்னா ஒரு நோடில் ஆரம்பித்து அங்கேயே முடியுது. ஸோ அதுதான் வந்து லூப்பு. ஸோ இந்த லூப் ஃபீட்பேக்குன்னு மீனிங் இதில். ஸோ இந்த ஃபீட்பேக்கில் ஸோ கெயின் வந்து பார்த்தீங்கன்னா -a. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 லூப் இருக்குது நம்மக்கிட்ட இங்கே. ஸோ இப்போ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து
we have to find the number of forward paths. So forward pathனா Rலேருந்து Cக்கு போகிறது தான் forward path. ஸோ இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு போகிறது தான் forward path. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to 1 by del summation of k. ஸோ pk del k. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு k கண்டுபிடிக்கணும். ஸோ kன்றது நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் k which is equal to என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த ஆரில் ஆரம்பித்து சியில் முடியுது. ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஸோ வேறு ஏதாவது ஃபார்வர்ட் பாத் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது லூப்பில் வருது. ஸோ இதுவும் வராது. ஸோ எதுவுமே வராது. ஸோ இதை நீங்கள் வந்து ஸோ இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு வரதான் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பாத்தாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார்வர்ட் பார்த்தோன்னா வேறு ஒரு ரூட் இருக்கணும். ஸோ ஆர்லேருந்து சிக்கு போகிறதுக்கு வேறு ஒரு ரூட். பட் இது வந்து சேம் அதே ரூட்டு தான். ஸோ அதனால் மொத்தமாக இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பாத் பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் 1. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகணும், ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to ஸோ 1 by del. ஸோ k வந்து 1 மட்டும்தான். ஸோ p1 into del 1. ஸோ p1 del 1 by del. ஸோ இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு p1 கண்டுபிடிக்கலாம். ஸோ p1 அப்படின்றது என்ன? ஸோ p1ன்றது ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்துடைய லூப் கெயினை நம்ம போடணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத். இருக்கிறதே ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான். ஸோ இதுதான் அது. ஸோ இங்கே ஆரில் ஆரம்பித்து சீல முடியுது. ஸோ இதனுடைய லூப் கெயின்ஸ் அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1 into d, d into e, e into 1. ஸோ அப்போ p1ன்றது என்ன? d into e. ஸோ de அப்படின்றது தான் p1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல் கண்டுபிடிக்கலாம். டெல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா del 1க்கு போகும். ஸோ டெல் என்ன? ஸோ del which is equal to 1 minus. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ sum of individual loop gains. ஸோ individual loop gains. ஸோ next plus sum of loop gains of two non-touching loops. ஸோ மைனஸ் 3 நான் டச்சிங் லூப்ஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸோ டெல் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ஃபார்வர்ட் பார்த்து கன்சிடர் பண்ணுற அவசியம் கிடையாது. சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் எத்தனை லூப் இருக்குது அதான் பார்க்க போகிறீங்க. ஸோ 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ். ஸோ லூப் மட்டுமே தனித்தனியாக எடுத்துக்கிறீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிறீங்க லூப். ஸோ இந்த கிராஃபில் எத்தனை லூப் இருக்குது? ஸோ இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ லூப்னா ஒரு நோட்டில் ஆரம்பித்து அந்த நோட்லேயே முடியணும். ஸோ அதுதான் லூப். ஸோ அப்போ இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது. மொத்தம் 3 லூப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லூப்பையோட கெயினை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லூப்போடைய கெயின் என்ன? ஸோ மைனஸ் ஏ. ஸோ செகண்ட் லூப்போட கெயின் என்ன? மைனஸ் பி. ஸோ தேர்ட் லூப்போட கெயின் என்ன? மைனஸ் சி. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லூப் கெயினும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் சம் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ 2 லூப் வந்து டச் ஆகாமல் இருக்கான்னு பார்க்குறோம். பாருங்கள், இந்த லூப்பு டச் ஆகாமல் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லூப்பும் டச் ஆகாமல் இருக்கு. இந்த லூப்பும் டச் ஆகாமல் இருக்கு. ஸோ இந்த சப்போஸ் இது லூப் 1 வச்சுக்கிறேன். ஸோ 1 2 டச் ஆகாமல் இருக்கு, 2 3 டச் ஆகாமல் இருக்கு, 1 3 டச் ஆகாமல் இருக்கு. ஸோ அதனுடைய கெயினிங் என்ன பண்ணணும்? போடணும். ஸோ அப்போ 2 நான் டச்சிங் லூப்ஸ். ஃபர்ஸ்ட் 2 லூப்பு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த லூப்பு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லூப்போட கெயின் என்னன்னா மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பி. அப்போ ஏபி தான் கிடைக்கும். ஸோ ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு 2 நான் டச்சிங் லூப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த நான் டச்சிங் லூப் பி அண்ட் சி. அதாவது இந்த லூப் செகண்ட் லூப்பும் தேர்ட் லூப்பும் இதனுடைய கெயின் பி, இதனுடைய கெயின் சி, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் போடணும். அப்போ பிசி. ஏன்னா மைனஸ் பி மைனஸ் சி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ பிசி. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் ஃபஸ்ட் லூப் தேர்ட் லூப்பும் டச் ஆகலை. ஸோ அப்போது ஏசி. ஸோ மைனஸ் ஸோ சம் ஆஃப் 3 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் ஆஃப் இதே மாதிரி 3 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதே மொத்தம் 3 லூப் தான். அந்த 3 லூப்புமே டச் ஆகலை. ஸோ அப்போ அது இந்த இடத்துல நமக்கு 3 நான் டச்சிங் லூப்ஸும் நமக்கு வரும். ஸோ 3 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ அதனுடைய லூப் கெயின்ஸை நம்ம என்ன பண்ணணும்? சம் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறதே மொத்தம் 3 லூப் தான். 3மே டச் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் மூணுத்தினுடைய லூப் கெயினையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பி
plus AB into minus C minus ABC minus ABC. So finally உங்களுக்கு வரக்கூடிய டெல்லோட வேல்யூ 1 plus A plus B plus C plus AB plus BC plus AC plus ABC. So இதுதான் உங்களுடைய டெல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் நாம் கண்டுபிடிக்கிறது டெல் 1 கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிறது ஒரே ஃபார்வர்ட் பாத் தான். ஸோ சேம் ஃபார்முலா, பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் பாத்தை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுவரையும் நம்ம ஃபார்வர்ட் பாத்தை பற்றி கன்சிடர் பண்ணல. இந்த டெல் கண்டுபிடிக்கும் போது ஃபார்வர்ட் பாத்தை நம்ம கன்சிடர் பண்ணல. பட் டெல் 1னா ஃபார்வர்ட் பாத்தை கன்சிடர் பண்ணணும். ஸோ அதான் ஒன் மீனிங். அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தை நம்ம கன்சிடர் பண்ணோம். பட் இங்கே இருக்கிறது ஒரே ஃபார்வர்ட் பாத் தான். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்வர்ட் பாத். ஸோ இப்போ ஃபார்முலா சேம் 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ். ஆனால் அந்த ஃபார்வர்ட் பார்த்தா டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்வர்ட் பார்த்தா டச் ஆகாமல் ஏதாவது லூப் இருக்கான்னு பாருங்கள், இண்டிவிஜுவல் லூப். ஸோ எதுவுமே இல்லை. ஸோ 0. ஸோ இந்த ஃபார்வர்ட் பார்த்தா இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்வர்ட் பார்த்தா டச் ஆகாமல் ஏதாவது இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த லூப்பும் டச்சாக இருக்குது, இந்த லூப்பும் டச்சாக இருக்குது, இந்த லூப்பும் டச்சாக இருக்குது. ஸோ 0. எந்த லூப்புமே டச் ஆகாமல் இல்லை. ஸோ அதே மாதிரி ப்ளஸ் 2 நான் டச்சிங் லூப்ஸ் எதுவும் இல்லை, 3 நான் டச்சிங் லூப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் டெல் 1 ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு டெல் 1 கண்டுபிடிச்சிட்டோம், P1 கண்டுபிடிச்சிட்டோம், டெல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஈஸியாக இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ P1 என்ன DE. ஸோ டெல் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ D into 1 1 தான் கிடைக்கும். ஸோ டிவைட் பை 1 plus A plus B plus C plus AB plus BC plus CA plus ABC. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கும் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்கும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக சிக்னல் ஃப்ளோ கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ ஒரு சிக்னல் ஃப்ளோ, சிஸ்டமோட சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது C/R which is equal to நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் நம்ம மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to 1/del summation of k del k, ஸோ pk del k. ஸோ கேன்றது என்ன? நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஸோ இந்த இடத்துல கே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கே விச் இஸ் ஈக்குவல் டு எத்தனைன்னு பாருங்கள். ஸோ ஆர்லேருந்து சிக்கு போகக்கூடிய பாத் தான் ஃபார்வர்ட் பாத். ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பாத். நெக்ஸ்ட்டு 1DE1C. ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பாத். நெக்ஸ்ட் ஆர்லேருந்து R1F1C. இது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஸோ 2 ஃபார்வர்ட் பாத் இருக்குது. ஸோ கே ஈக்குவல் டு 2. ஸோ 2 ஃபார்வர்ட் பாத் இருக்குது. ஸோ அப்போ கே ஈக்குவல் டு 1 to 2. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் ஸோ உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 1/del. ஸோ P1 del 1 ப்ளஸ் P2 del 2. ஸோ இது லாஸ்ட் முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே தான், பட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்வர்ட் பாத் இருக்குது. ஸோ அப்போ எப்படி பாருங்கள். ஸோ அகைன் ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு வந்து P1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ P1 which is equal to, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத். ஸோ அப்போ 1 into D into E into 1. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் D into E. நெக்ஸ்ட்டு P2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ P2ன்றது 1F1C. ஸோ அப்போ F மட்டும்தான். ஸோ P2 ஈக்குவல் டு F மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் செகண்ட் ஃபார்வர்ட் பாத். ஸோ நெக்ஸ்ட் டெல் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டெல் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டெல் வந்து லாஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன போட்டோமோ அதே தான் வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 மைனஸ் ஸோ சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ். ஸோ இதில் லூப் பார்க்குறீங்க 1 2 3 3 லூப் தான் இருக்குது. ஸோ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சம் ஆஃப் லூப் கெயின்ஸ் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ இந்த லூப்பும் டச் ஆகலை, இந்த லூப் டச் ஆகலை, இந்த லூப்பும் டச் ஆகலை. ஸோ மைனஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ மைனஸ் ஸோ 3 நான் டச்சிங் லூப். ஸோ இந்த 3 லூப்புமே டச் ஆகலை. ஸோ அதனால் மைனஸ் ஏபிசி. ஸோ டெல் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கு அதே ப்ராப்ளம் தான் இது. ஸோ 1 + a + b + c + ab + bc + ca + abc.
ஸோ நோ சேஞ்ச், ஏன்னா அதே ப்ராப்ளம் தான் எக்ஸ்ட்ரா ஃபார்வர்ட் பாத். நெக்ஸ்ட் நம்ம டெல் ஒன் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாத லூப் ஏதாவது இருக்கா பாருங்கள். ஸோ 1 மைனஸ் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாத லூப் எதுவுமே இல்லை, ஸோ 0 ப்ளஸ் 2 நான் டச்சிங் லூப் எதுவும் இல்லை 0. ஸோ அப்போது டெல் ஒன் ஈக்குவல் டு 1. ஸோ டெல் 2 நான் கண்டுபிடிக்கிறேன். டெல் 2னா நீங்கள் செகண்ட் ஃபார்வர்ட் பார்த்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபார்முலா அதே தான் 1 மைனஸ். ஸோ இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுறது இந்த ஃபார்வர்ட் பார்த்த மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ அப்போது இந்த ஃபார்வர்ட் பார்த்தா டச் ஆகாத லூப் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இருக்குது. ஸோ அதுதான் மைனஸ் பி. ஸோ மைனஸ் ஏ டச்சாக இருக்குது, மைனஸ் சி டச்சாக இருக்குது. ஸோ மைனஸ் பி மட்டும்தான். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாத லூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். ஸோ இதுதான் மைனஸ் பி. இதனுடைய லூப் கெயின் வந்து மைனஸ் பி. ஸோ இங்கே போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ், ஸோ இந்த செகண்ட் ஃபார்வர்ட் பாத்துக்கு டச் ஆகாத 2 லூப் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ 0. அதே மாதிரி 3 எதுவுமே இல்லை 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி. ஸோ அப்போ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ P1 del 1. ஸோ P1 ஓட வேல்யூ என்ன DE இன்டூ del 1 ஓட வேல்யூ என்ன 1. ஸோ இன்டூ 1 அதே தான். ஸோ ப்ளஸ் P2 del 2. ஸோ P2 ஓட வேல்யூ என்ன F இன்டூ del 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி. 1 ப்ளஸ் பி ஹோல் டிவைட் பை, ஸோ டெல்லோட வேல்யூ ஸோ நான் அப்படியே கீழே எழுதிக்கிறேன். 1 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏபிசி. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது அகைன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெரி ஈஸி டெக்னிக் when compared to பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். பட் இந்த ஃபார்முலாலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ சிஸ்டமோட சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன? ஸோ ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஜஸ்ட் 2 minutes இருந்தால் போதும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C/R விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டரில் என்ன வரும்னா, ஸோ நியூமரேட்டரில் P1 del 1 P2 del 2 P3 del 3ன்னு போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஃபார்வர்ட் பார்த்து அதனுடைய ரெஸ்பெக்ட் டு டெல் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் எத்தனை பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்வர்ட் பாத் வந்து ஸோ பாருங்கள் ஆர்லேருந்து சிக்கு போகிறதுக்கு, ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பாத், நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் எடுத்துக்கோங்க. அதனுடைய லூப் கெயினை நீங்கள் போட போகிறீங்க. ஸோ 1 into 2 into 3 into 4 into 1. ஸோ 1 into 2 2 into 3 6 6 into 4 24. ஸோ 24 இதுதான் P1 இன்ட்டு del 1 நீங்கள் போடணும். ஸோ del 1னா ஸோ ஃபார்முலா 1 மைனஸ், ஸோ del 1 போடுறேன் 1 மைனஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாத லூப் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. ஸோ எந்த லூப்புமே டச் ஆகலை பாருங்கள். இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ எந்த லூப்புமே டச் ஆகலை, சாரி டச் ஆகாமல் இல்லை, டச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் 0. ஸோ 2 நான் டச்சிங் லூப்பும் இல்லை, 4 நான் டச்சிங் லூப்பும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இது P1 del 1 முடிஞ்சிச்சு. ஸோ ப்ளஸ் செகண்ட் ஃபார்வர்ட் பாத் நான் போகிறேன். செகண்ட் ஃபார்வர்ட் பாத்துன்றது ஸோ இதுதான் செகண்ட் ஃபார்வர்ட் பாத். செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தோடைய கெயின் என்ன 1 into 5 into 1. ஸோ P2 which is equal to 5 into del 2 போடுறேன் 1 மைனஸ். ஸோ del 2ன்றது என்ன, செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாமல் ஏதாவது லூப்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஸோ டச் ஆகாத லூப் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த லூப். ஏன்னா இந்த லூப் வந்து இந்த 2 - 1 லூப் இந்த டச் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு 4 - 1 இந்த லூப் வந்து டச் ஆகிருக்குது. பட் 3 - 1 மட்டும் டச் ஆகலை. ஸோ அதனால் 1 மைனஸ் -3 ப்ளஸ் 2 நான் டச்சிங் லூப் எதுவுமே இல்லை, இண்டிவிஜுவல் லூப் மட்டும் தான் டச் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஹோல் டிவைட் பை கீழே நம்ம என்ன பண்ணணும், டெல் போடணும். ஸோ டெல்க்கு ஃபார்முலா என்ன 1 மைனஸ். இப்போது நீங்கள் ஃபார்வர்ட் பார்த்தா கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஒன்லி நீங்கள் வந்து கிராஃபை கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் லூப்ஸ் வந்து மட்டும் கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ இப்போது இந்த கிராஃபில் டோட்டலாக எத்தனை லூப் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ -2 ஒரு லூப், 3 into -1 -3 ஒரு லூப், 4 into -1 -4, -2 -3 -4.
ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், இது இல்லாமல் வேறு ஏதாவது லூப் இருக்கான்ட்டு. ஸோ ஒரு நோடில் ஆரம்பித்து அந்த நோடில் முடிஞ்சிச்சுன்னா லூப். ஸோ நான் சொல்கிற மாதிரி இன்னொரு லூப் இருக்குது. இந்த நோடில் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படியே போகிறேன். ஸோ 5. ஸோ நெக்ஸ்ட் இப்படி வரேன். ஸோ -5. ஸோ திரும்ப போகிறேன். +5. திரும்ப வரேன். -5. ஸோ அப்போ இது ஒரு லூப்பு. ஸோ இங்கே ஆரம்பித்து ஸோ இங்கே போயிட்டு ஸோ இப்படி வருது. ஸோ அப்போ இது ஒரு லூப்பு. ஸோ அப்போ இந்த லூப்போட கெயின் வந்து பார்த்தீங்கன்னா -5. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 நான் டச்சிங் லூப். ரெண்டு லூப் வந்து டச் ஆகாமல் தான் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு லூப் இது, செகண்ட் லூப் இது, தேர்ட் லூப் இது ஃபோர்த்து லூப்பு. ஸோ இந்த ஃபோர்த்து லூப் வந்து மற்ற 3 லூப்பும் டச் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட் லூப்பும் செகண்ட் லூப்பும் டச் ஆகிருக்குது. செகண்ட் லூப்பும் தேர்ட் லூப்பும் டச் ஆகிருக்கு. தேர்டும் ஃபோர்த்தும் டச் ஆகிருக்கு. ஃபோர்த் லூப் எல்லாத்துக்கும் டச் ஆகிருக்குது. ஆனால் ஃபஸ்ட் லூப்பும் தேர்ட் லூப்பும் டச் ஆகலை. பாருங்கள், இது ஃபஸ்ட் லூப்பு, இது தேர்ட் லூப். ஃபஸ்ட் லூப்பும் தேர்ட் லூப்பும் டச் ஆகலை. ஸோ அப்போ அதனுடைய கெயினை நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 × 4 8, 8 × -1 -8, -8 × -1 +8. ஸோ +8. ஸோ 3 நான் டச் லூப் எதுவும் கிடையாது. பாருங்கள், இந்த 3 டச்சாக இருக்குது, அதே மாதிரி ஃபோர்த் லூப் எல்லாத்துக்கும் டச்சாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் எதுவும் வராது. ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 24 + 5 × 4. ஸோ 1 + 3 4 + 1 + 2 + 3 + 4 + 5 + 8, which is equal to 24 + 20 divided by 1 + 2 3. So 3 6 10 15 + 8 23. So which is equal to 44/23. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி போகிறதோட ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா மைண்டில் வச்சு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸோ மீதி அதாவது டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.